Please subscribe Sadhguru Sai Creations. காலையில் எந்திரிக்கும் போதே ஏன் இவ்வளோ டயர்ட்னஸ் எனக்கு இருக்குன்னு தெரியலன்ட்டு நிறைய பேர் சொல்லுவோம். எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் சரியாக உறக்கம் வரல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டீயோ காஃபியோ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக இயற்கையான பானங்களை ஏதாவது அருந்தும்போது, சூடாக நம்ம அருந்தும்போது கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும். திடீர்னு வந்து ஆஃபீஸ் போனோன்னே எனக்கு வந்து ஒர்க் டென்ஷன் ஆகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்றவங்களுக்கு நம்ம உடலில் எல்லா ஹார்மோன்ஸ்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆர்கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட பிஹேவியர், இது எல்லாம் மென்டல் ஹெல்த், இது எல்லாமே தீர்மானிக்கிறது. ப்ரோட்டீன் குறையும் போது நம்ம மசில்ஸோட மாஸ் குறையும், நம்ம பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். சிலர் சொல்லுவாங்க, காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நைட்டு தூங்கின மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை, காலையில் எந்திரிக்கும் போதே ஏன் இவ்வளோ டயர்ட்னஸ் எனக்கு இருக்குன்னு தெரியலன்ட்டு நிறைய பேர் சொல்லுவோம். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் பொருந்தும். அதிகமாக பெண்கள் தான் இந்த மாதிரி ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு எப்போவுமே டயர்டாக இருக்குது, என்ன ரீசன்னே தெரியல. இப்போ ஒரு நாள் முழுவதும் நம்ம உற்சாகமாக சுறுசுறுப்பாக நம்மளோட ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம சுறுசுறுப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ். இப்போ ஹார்மோன்ஸில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கும்பொழுது தான் நமக்கு உடல் சோர்வு ஏற்படுறது, எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது, சோர்ந்து படுத்துக்கிறது, இந்த ஒர்க்கை நம்ம நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் தைராய்டு தான் ஒரு முக்கியமான ஹார்மோன். நம்ம உடலில் எல்லா ஹார்மோன்ஸ்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆர்கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளுடைய பிஹேவியர், இது எல்லாம் மென்டல் ஹெல்த், இது எல்லாமே தீர்மானிக்கிறது தைராய்டு தான். அப்போ இந்த தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது, இல்லை ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு உடல் சோர்வு அப்படின்றது ஏற்படும். பொதுவாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தைராய்டில் ஒன்று ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இதுக்கு பவளமல்லி இலைகளை நம்ம குடிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் சரியாக உறக்கம் வரல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியாக உறக்கம் வராததுனால விடியற் காலையில் 3 மணி 4 மணிக்கு மேலே உறக்கம் அப்படின்றது ஏற்படும். அப்போ உறக்கம் 4 மணிக்கு மேலே தூங்குறோன்னா காலையில் என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக எந்திரிச்சு தான் நான் ஆஃபீஸ் போகணும் இல்லை ஒர்க் போகணும், இந்த மாதிரி கண்டிஷனில் அப்போது 3 மணி நேரம் தான், அதுக்கும் குறைவாக தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கும். அப்போ உறக்கம் இல்லாத சமயத்தில் நமக்கு உடலில் ஒரு சோர்வு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ உடல் சோர்வு குணமாகணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்மளுடைய பிரெயினை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் உடல் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான பணிகளை செய்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கணும். இப்போது நமக்கு தைராய்டு இருக்கும் பட்சத்தில் பவளமல்லி கஷாயமோ இல்லை மந்தாரை மாத்திரைகளோ சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி கரிசாலை கற்ப மாத்திரையும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த கரிசாலை கற்ப மாத்திரை எடுக்கும்போது என்னென்னா, இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இது வந்து ஒரு காயக்கற்ப மருந்து. அப்போது எந்த டைமில் இதை எடுக்கணும் அப்படின்னா, தினமுமே காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் 2 மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல் நமக்கு எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ உறுதுணையாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உடல் சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னா தைராய்டு ஒரு பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும், கல்லீரலில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் உடல் சோர்வு இருக்கும். அப்போ இந்த 3 பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு கரிசாலை ஒரு மிக சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம். அப்போ கரிசாலை கற்ப மாத்திரையை ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 மாத்திரைகளை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அதிகமான பலனை பெற முடியும். அதே மாதிரி காலையில் நம்ம உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய பானம், டீயோ காஃபியோ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக இயற்கையான பானங்களை ஏதாவது அருந்தும்போது, சூடாக நம்ம அருந்தும்போது உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே புத்துணர்வு பெறுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மெயினாக வந்து பார்த்தோம்னா புதினா இலைகள் நமக்கு பயன்படுது. இந்த புதினா இலைகளை நிழலில் உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும்.
இதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடலுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம்னா கிராம்பு பயன்படுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வலிகள், உடல் சோர்வு இதை குணமாக்கணும் அப்படின்னா கிராம்பு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கிராம்பு நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, கிராம்பு பவுடர் பண்ணிக்கணும். இதை டீ மாதிரி டெய்லி காலையில் நம்ம எப்படி ஸ்டமக்கில் குடித்தோம்னா அன்று நாள் முழுவதுமே நம்ம உற்சாகமாக இருக்கலாம். சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கேன், திடீர்னு வந்து ஆஃபீஸ் போனோன்னே எனக்கு வந்து ஒர்க் டென்ஷன் ஆகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்றவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு இருக்குது. இதை குடித்தா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து டென்ஷனே இல்லாமல் ஒர்க் பண்ணலாம், டென்ஷன் குறையும் அப்படின்னா ஜாதிபத்திரியை பயன்படுத்தலாம். இந்த ஜாதிபத்திரி அப்படின்றது ஜாதிக்காயோட மேலே இருக்கக்கூடிய ஒரு கனித்தோல் பகுதி தான். இதை வந்து 1 அல்லது 2 எடுத்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணீரே நம்ம அப்பப்போ வெது வெதுப்பாக சூடாக இல்லை வார்ம் வாட்டர் மாதிரி இதை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சோர்வு, உஷ்ணம் இது எல்லாமே குறைஞ்சி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம உடல் எப்போதுமே சோர்வாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தைராய்டு சார்ந்த பிரச்சனை இல்லை இரவு நேரத்தில் நம்ம உறக்கம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதற்கான பானங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அடுத்து முக்கியமாக நம்ம உடலில் புரோட்டீன் குறையும் போது தான் உடல் சோர்வு அப்படின்றது ஏற்படும். அடுத்தது ஆர்த்தரைட்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம உடலில் சோர்வு அப்படின்றது ஏற்படும். ஸோ இது இரண்டுமே நமக்கு எப்போதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ புரோட்டீன் குறையும் போது நம்ம மசில்ஸோட மாஸ் குறையும், நம்ம பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது நம்ம உடல் தசைகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா உடல் சோர்வு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அன்றைய தினம் ஃபுல்லாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். முக்கியமாக இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு, இரவு நேரத்தில் நம்ம எவ்வளோ ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். அப்போது இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும், அடுத்த நாள் மலச்சிக்கல் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம உடல் வந்து டைஜஷன் ஆகிட்டு நம்ம ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் மற்றும் காய்கறிகள் நிறைய இருக்கிற மாதிரி எடுக்கணும், பழங்கள் நிறைய இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா முக்கியமாக நம்ம மனதிலும் எந்த டிப்ரெஷனும் ஆன்சைட்டியும் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா எப்போவுமே நம்ம ஹாப்பியாக மற்றும் சுறுசுறுப்பாக அந்த நாளை நம்ம கையாள முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.